தி ரைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சாக்கோச்சன் இருக்கார். இவர் நேச்சுரல்ஸோட சிஓஓ. நேச்சுரல்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நேச்சுரல்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சேர்த்து தான். ஸோ இதோட சிஓஓ தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணி பேச போகிறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்டில் 32 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர். முதல்ல ஃப்ரான்ச்சைசினா என்ன, அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கா, அதில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, சாதிச்சிருக்காரு, அதெல்லாம் பற்றி பேசிட்டு அவருக்கும் ரைஸுக்குமான பயணத்தை பற்றியும் இந்த இன்டர்வியூவில் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மணிக்கா அவர்களே. சார், உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் டாக்டர் சாக்கோ. ஒரு 33 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். நான் சென்னையில் தான் வளர்ந்து இங்கே படித்து அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு ஃபஸ்ட்டு ஜாப்க்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐ வென்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. தென் ஐ காட் மேரிட் டு சம்படி இன் அதாவது கர்நாடகாவில் ஐ காட் மேரிட் டு லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் என்னென்னா ஒரு நேஷ்னல் இன்டெக்ரேஷன் மாதிரி ஒரு சவுத் இண்டியன் இன்டெக்ரேஷன். எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேஷனே வந்து ஃப்ரான்ச்சைசிங் தான். என்னுடைய பேஷன் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு சர்வீசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸை அநேகருக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஃப்ரான்ச்சைசிங் மெத்தட். ஃப்ரான்ச்சைசி பற்றி நம்ம நிறைய பேசலாம் சார், கண்டிப்பாக பேசி ஆகணும். அதில் எக்ஸ்பர்ட் நீங்கள். முதல்ல இப்போ நீங்கள் நேச்சுரல்ஸோட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நேச்சுரல்ஸோட சிஓஓ நீங்கள். அதை பற்றி சொல்லுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நேச்சுரல்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். நேச்சுரல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் ஃபைனஸ்ட் நம்பர் 1 சலூன் பிராண்ட். நான் ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரல்ஸ். மிஸ்டர் சி.கே. குமரவேல் தி கோ-ஃபவுண்டர் அண்ட் ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் வீணா குமரவேல் அவர்கள் ஒரு 22 years முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு இது எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஆனால் வீணா மேம்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளீன் ஹைஜீனிக் சேஃப் ஒரு சலூன், ஒரு 5 ஸ்டாரில் தான் நமக்கு அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டாரில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைக்கும். அது ஏன் நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் நல்ல ஒரு திங்கிங்கும் வந்ததுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு சலூன் காதர் நவாஸ்கான் ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு சலூன் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் அந்த சலூனை எப்படியோ பண்ணி முடிச்சா ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் ஏன் நம்ம வந்து இதை ஃப்ரான்ச்சைசி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போயிட்டு தி பாடி ஷாப் என்ற ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க போய் அந்த பாடி ஷாப்பை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியாவில் வந்து போய் கேட்குறாங்க. இந்த ஷாப்பை கொண்டு வரலாமே, நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்தியா இஸ் நாட் ரெடி அண்ட் யூ ஆர் நாட் ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் திரும்பி வரும்பொழுது இவங்க சாருடைய மைண்ட்லேயும் மேடத்துடைய மைண்ட்லேயும் எப்படியாவது நம்மளுடைய பிராண்டே நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வந்து திருப்பி தே ட்ரை டு ஃப்ரான்ச்சைஸ் திஸ். அவங்க கிடைச்ச சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் அப்ளை கால்ஃபேர் பண்ணும்போது ஒரு 330 people அப்ளை பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் வரலை. கடைசியில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 people ஓகே சொன்னாங்க. கடைசியில் 3 பேர் வரேன்னு சொன்னாங்க. கடைசியில் யாருமே வரலை. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் மிஸ்ஸஸ் குமரவேல் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து ஏன் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் 50 போடுங்க, நாங்கள் 50 போடுறோம் அப்படின்ற அந்த கான்செப்டில் 50-50 போட்டு அந்த கான்செப்டை ரெடி பண்ணி சில இடங்களில் வந்து இந்த ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே திடீர்னு மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக மாறிடுச்சு. உங்களுக்கும் நேச்சுரல்ஸ்க்குமான தொடர்பு எங்கே எப்படி ஏற்பட்டது? நீங்கள் எப்படி நேச்சுரல்ஸ்குள்ளே வந்து? சி.கே. ரங்கநாதன் சாருடைய சலூன்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ மிஸ்டர் சி.கே. குமரவேலை எனக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா நான் நிறைய மீட்டிங்ஸில் அவரை பார்த்துருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு டைப்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒரு ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் சி.கே. ரங்கநாதன் நான் வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். ஜாபில் ஒரு பிரேக் எடுத்தேன். ஐ பிகேம் எ கன்சல்டன்ட் டு மெனி கம்பெனிஸ். அப்புறம் தான் இந்த பேண்டமிக் டைமில் ஒரு கேப் வந்த உடனே எப்படி திரும்பி இண்டஸ்ட்ரிக்கு வரணுமா வேண்டாமான்னு இருந்த டைமில் தான் வந்து மிஸ்டர் சி.கே. குமரவேல் என்னையே ஃபோன் பண்ணி, நீங்கள் வரணும், நம்ம 3000 சலூன்ஸ் நம்ம பண்ணணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து நம்பர்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய இப்போ நான் என்னுடைய கெரியர் பார்த்திங்கன்னா 1700 ஆண்டர்ப்ரூனர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் த்ரூ த ஃப்ரான்ச்சைசிங் மாடல். அப்படி பண்ணும்பொழுது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து 3000 சார் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு நம்பர்ஸ் பார்க்கறது என்னுடைய ஒரு இட்ஸ் சம்திங் விச் ஐ ரியலி லைக். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், சார் நான் வந்து வரேன். எனக்கு இட்ஸ் லைக் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்லேருந்து திருப்பி வந்து விளையாடுவாங்க சில பிளேயர்ஸ், ஏன்னா நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி மிஸ்டர் சி.கே. குமரவேல் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா, அவராக இன்வைட் பண்ணி என்னை வந்து வரணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அதாவது இப்போவும் இண்டஸ்ட்ரியில் நம்மளை திருப்பி கூப்பிடுறாங்களே அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வந்து ஐ கேம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. அதுவும் நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணுன்றது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா நம்பர் 1 பிராண்ட், அந்த நம்பர் 1 பிராண்டோட மிஸ்டர் சி.கே. குமரவேல் அண்ட் மிஸ்ஸஸ் குமரவேல் வந்து வெரி பாப்புலர்லி நோன் இந்த இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது நிறைய நல்ல காரியங்கள் இந்த பிராண்டில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுனால எனக்கு அந்த பிராண்டோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுனால சரி நான் சாரோட சேர்ந்து இந்த பிராண்டை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு ரைஸ். அதனால தான் ரைஸுக்குள்ளே பயணம் பண்ணுறது வந்துச்சு. ரைஸுக்கும் உங்களுக்குமான பயணத்தை பற்றி நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். உங்களை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி அப்படின்ற விஷயத்தில் எக்ஸ்பர்ட் நீங்கள். ஸோ நம்ம மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஃப்ரான்ச்சைஸி அப்படின்ற விஷயத்தோட அருமை புரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல ஃப்ரான்ச்சைஸினா என்னன்னு சொல்லுங்கள். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய நேம் அல்லது ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை வந்து இன்னொரு ஆளுக்கு அதை கொடுத்து அதனுடைய நுவான்சஸை வந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் வேர்ல்டு பிராண்ட்ஸ் லைக் KFC, மெக்டானல்ட்ஸ், பீட்சா ஹட் அல்லது சப்வே, இந்த மாதிரியான சில பிராண்ட்ஸை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இதை சொல்லுவோம் ஒரு ஃப்ரான்ச்சைசிங். இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து ஏர்லி 80s பார்த்திங்கன்னா ஐடி எஜுகேஷன் வாஸ் வெரி பாப்புலர். அப்போலாம் நீங்கள் பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா NIT, ஆப்டெக், SSI, கேட் சென்டர், நிறைய கம்பெனிஸ் வந்து வெரி பாப்புலர்லி நோன் ஆஸ் ஃப்ரான்ச்சைசிங் பிராண்ட்ஸ். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸ்டு பிராண்ட் வந்து எஜுகேஷனில் பார்த்துறோம் முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து ஃப்ரான்ச்சைசிங் வந்துடுச்சு. இப்போ ஃபுட்டு மட்டும் இல்லாமல் சலூன் இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் சலூன்லாம் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவாங்கன்றதே ஒரு விசித்திரமாக இருந்தது ஒரு காலத்தில். அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச சமயத்தில் மிஸ்டர் சி.கே. குமரவேல் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்சை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ வந்து சலூன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆகிடுச்சு. க்ளோதிங், டர்பின்ற ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா தே ஆர் ஃப்ரான்ச்சைசிங். அரவிந்த் மில்ஸுடைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது. ஸோ க்ளோதிங்லேயே வந்தாச்சு. ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா அல்லது டிஃப்ரெண்ட் சங்கீதா, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் பிராண்ட்ஸ், தமிழ் பிராண்ட்ஸ் இப்போது நிறைய ஃப்ரான்ச்சைசிங்க்கு பண்ணணும், அவங்களுக்கு நிறைய ஆசை. அதாவது மல்டிப்ளிகேஷன், அதாவது நான் பண்ண ஒரு சக்ஸஸை ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் ஃப்ரான்ச்சைசிங் மாடல். அதை வந்து அதுக்கு வந்து ப்ராசஸஸ் வேணும்.
அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா the franchisor அப்படின்னா கம்பெனி franchisor வந்து brings the expertise and the brand value. The franchisee brings the money and the local expertise. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸார்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னையில் என்னுடைய ஒரு 5-6 ஸ்டோர் வச்சுருக்கேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து சேலத்தில் வந்து கேட்குறாங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சேலத்தை பற்றி இந்த நான் இங்கே எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கிறவருக்கு வந்து அந்த இடத்தினுடைய நாலேஜ் இருக்குது, அந்த இடத்தினுடைய நிறைய காரியங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம், என்னுடைய பிராண்டையும் என்னுடைய ப்ராசஸையும் அவருக்கு கொடுத்து ட்ரைனிங்கையும் கொடுத்து அவரை பிஸ்னஸ் பண்ண வச்சேன்னா அதிலிருந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு சில பர்சன்டேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அந்த காலத்தில் 20% ஃப்ரான்ச்சைசி ராயல்ட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது சலூன் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 15% ராயல்ட்டி வாங்குறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா 8% இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான ராயல்ட்டி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியராக பல இடங்களில் என்ன பிராண்டை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக கிடைக்கும். சார் நிறைய பேசலாம் ஃப்ரான்ச்சைசி பற்றி. இப்போது எனக்கு இருக்கிற மெயின் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிராண்டை நான் க்ரியேட் பண்ணுறப்போவே ஃப்ரான்ச்சைசி பற்றி யோசிக்கலாமா, இல்லை நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து என்னோட ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கேள்வி, அதாவது மேபி நியூ ஜென்ரேஷன்னால் திங்க் பண்ணி, அதாவது ஃப்ரான்ச்சைசிங்கிற வேர்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பாப்புலர் ஆகிடுச்சு தெரியுங்களா? ஐபிஎல் என்னங்க, இந்தியன் பிரீமியர் லீக், இட்ஸ் அ மேட்ச், நிறைய மேட்ச். அது என்ன மாடலில் ஓடுதுங்க? ஃபுல்லாக ஸ்பான்சர்ஸ் வச்சு ஃப்ரான்ச்சைசி மாடல். ஐபிஎல் இஸ் அ ஃப்ரான்ச்சைசி மாடலா? கரெக்ட். எப்படி சார்? ஒரு கம்பெனியும் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த வேர்டு ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்ற வேர்டு. ஸ்போர்ட்ஸ்லேயே எல்லா ஸ்போர்ட்ஸும் ஃப்ரான்ச்சைசி ஆகிடுச்சு. கபடி, ஷட்டில் பேட்மிண்டன், ஹாக்கி, இது எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கம்பெனியும் அந்த கான்செப்ட்ஸ் எடுத்து அதை வந்து மர்ச்சன்டைஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கிறாங்க. வின் பண்ணால் கப்ஸ் வின் பண்ணால் சம்பாதிக்கிறாங்க. ஸோ பலவிதமான, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்போர்ட்ஸே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அநேகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே நான் அந்த மாதிரி தாட் கிளியராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோர்லேருந்தே டிசைன், லோகோ, ப்ராசஸ் எல்லாத்தையுமே அதை செட் பண்ணோன்னா நம்ம செகண்ட் ஸ்டோர்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும். அந்த தீமை ரெடி பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணக்கூடாது. ப்ராசஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும். அந்த காலங்களில் பல காலங்களில் இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் ஒரு 10 வருஷம் அல்லது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து டிசைட் பண்ணோம் இன்றைக்கி நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. நோபடி வாண்ட்ஸ் டு வெயிட் ஃபார் a longer period of time, and everybody wants to reach more customers. The idea of franchising is basically not only to make money, but also to ensure that we are able to, as a company, we are able to reach more customers at different locations. அதான் அதோடைய கான்செப்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். நான் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த ப்ராசஸை மைண்டில் கொண்டு வந்துட்ட பிறகு அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி நம்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரை பண்ணி ஒரு கப்புள் ஆஃப் சைக்கிள்ஸ் பண்ணி முடித்தோன்னா இதை ஈஸியாக ஃபாஸ்டராக ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் தாட் தட் யூ ஆஸ்க் மீ. வெரி நைஸ். ஓகே சார். ஓகே, இப்போது உங்களை பற்றி நான் கேட்குறேன். நீங்கள் நிறைய பிராண்டோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெரிய பெரிய பிராண்ட்ஸில் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். நான் திடீர்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரான்ச்சைசி பற்றி கேட்குறேன். ஸோ உங்களோட ஜேர்னி பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி.
வே பேக் இன் 1990 என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் சென்னையில் வந்து டிஎஸ்ஆர்சி டேட்டா சாஃப்ட்வேர் ரிசர்ச் கம்பெனின்னு சொல்லி நம்பர் 6 ஸ்மித் ரோடில் இருக்குது, இன்னும் இருக்குது அந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனியில் வந்து ஒரு ஐ ஜாயின்ட் ஆஸ் அ கம்ப்யூட்டர் டீச்சர். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டீச் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணேன். ஐ வாஸ் போஸ்டட் இன் விசாகப்பட்டினம். ஸோ விசாகப்பட்டினத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு என்னமோ தெரியல, டீச்சிங் எனக்கு பிடிச்ச ஜாப். ஆக்சுவலி ஐ லவ் டீச்சிங். பட் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் சயின்சஸ் வந்து புதுசாக இருந்ததுனால எனக்கு நான் அவுட் ஆஃப் காலேஜ். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை. ஐ ஆக்சுவலி ப்ளேட் ஃபார் தமிழ்நாடு கோகோ டீம். தமிழ்நாடு டீமில் நான் விளையாடியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பசங்களோட போயிட்டு நான் நிறைய விளையாடிட்டு இருப்பேன். பட் அதனால் எனக்கு வந்து ரொம்ப டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து சேல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ வாஸ் வெரி மச் கீன் டு ஷிஃப்ட் டு சேல்ஸ். அப்போ டிஎஸ்ஆர்சியில் வந்து தே செட் why don't you look at a career in sales அப்படின்னு சொன்னேன். நான் immediately I joined as a sales executive. அங்கே I was selling computer education to schools. So a company called Soft Lab அப்படின்னு சொல்லிட்டு very popular company into school education. So I was heading the school education in Vizag region, and I worked with that company for about 8 years. அந்த கம்பெனியில் 8 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஐ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ற கம்பெனியில் ஐ ஜாயின்ட் as the branch manager and for Visakhapatnam. We did extremely well. Then I went and joined Aptech. Aptechல ஒரு 2.5 years I worked and did some extremely good work with the brand. And அங்கே தான் வந்து நிறைய எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. லாட் ஆஃப் திங்கிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் I was aiming at working for the number one brand, which is NIT. So I got an opportunity to work in Visakhapatnam itself in NIT. That was an amazing story because that's a big brand I wanted to work. So I got an opportunity to work with NIT. Then I wanted to shift back to Chennai. அப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கம்பெனி. I like to take risk and I also like to do something very creative and ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்திங் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுன்றதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அந்த காலத்தில் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு அச்சீவ்மெண்ட் ட்ரிவன் அல்லது ஒரு கோல் ட்ரிவன் பர்சனாலிட்டியை பார்க்கலாம் என்ன. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் ஐ வாண்ட் டு கம் பேக் டு சென்னை when my parents were wanting to go to the US. So my father said you come back and take care of the properties. அதுக்காக நான் சென்னைக்கு திரும்பி வர வேண்டியது இருந்தனால I was looking at a company. So instead of going to the regular IT training companies, I shifted or I applied to a company called CAD Center, which was a Mylapore grown company here, was a very popular company in terms of CAD education. So I joined them as an executive franchise guy, and then later moved on to become the country head of CAD Center, where I developed 350 CAD centers across India, from Kashmir to Kanyakumari. Traveled all over the place, established this brand, and I worked with that brand. And that's when after leaving CAD Center, then I ventured into my own venture along with my friends. I had a difficulty because the IT training company came down. அந்த டைமில் வந்து ஐடி ரொம்ப அடி வாங்கினதுனால எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் வந்து we had to close down. So that experience is also there with me. And then I moved on from failures பார்த்துருக்கேன். Actually one of the things that I learnt in franchising is I have seen both success and failures. So I also know what if you do not do right, how your brand will fail. I know. So money is very important to run brands actually. So franchising எல்லாருமே franchising பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி பலம் இருக்கணும். அது இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்து நம்ம அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து பிராண்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட் லிவ்டு ஸ்டோரி. நான் அதான் சொல்லுவேன். ஆனால் எனி பிராண்ட் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். சின்ன பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்ன பிராண்டாக இருந்தால் தே வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் லைக் தட். அதனால் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சஸ்டைனபிலிட்டி அல்லது
ஒரு பிராண்டு பெருசாக க்ரியேட் பண்ணணுன்னா மணி இன்ஃப்யூஸ் பண்ணால் தான் பிராண்டிங்க்கு நம்ம வந்து செலவு பண்ண முடியும். பட் அது செலவு பண்ணாமல் ஃப்ரான்ச்சைஸியோட பணத்தையே வச்சு நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பு. இது என்னுடைய கணக்கு. பட் ஹூ செட் ஐ எம் ரைட்? பிகாஸ் சம்டைம்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி யூ மைட் ஆல்சோ be able to build a brand if you are doing it very well with a consultant. ஒரு கன்சல்டண்ட்டை எடுத்து அவங்களோட ட்ராவல் பண்ணி கரெக்டாக கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஸோ ஐ ஒர்க் வித் திஸ் கம்பெனி கால் கேட் சென்டர். அதனுடைய கண்ட்ரி ஹெட்டாக இருந்து ஒரு 350 ஸ்டோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் as I said, I also tried entrepreneurship on my own, which we did about almost 20 stores நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐடி கொலாப்ஸ் ஆனதுனால I had to get back to that's when I decided to do my PhD in franchise management. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது சார். PhD வரைக்கும் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள். அது படிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு தனி டைம் தேவைப்படுச்சு. நீங்கள் வாங்கினதுலேயே மறக்க முடியாத அவார்டு இது, அது எதுக்காக? உங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட் பற்றி கூட சொல்லுங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து 2005 வந்து திஸ் இஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் இன் இந்தியா. 1999 தான் ஃப்ரான்ச்சைசி இந்தியான்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில். தட் மீன்ஸ் 2000 ஒரு 2005 வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து புதுசாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ 2005 2004 அந்த டைமில் வந்து அவார்ட்ஸ், ஃப்ரான்ச்சைசிங் அவார்ட்ஸ்னு இந்தியாவில் இன்ஸ்டியூட் பண்ணாங்க. பண்ணும் பொழுது நான் வந்து ஒரு ஆர்டினரி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு என்னுடைய சவுத் இந்தியன் பிராண்டை நார்த் இந்தியாவில் செல் பண்ணணும். ஸோ கேட் சென்டர்ன்ற ஒரு பிராண்ட் வந்து இட்ஸ் சவுத் இந்தியன் பிராண்ட். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நார்த் இந்தியாவில் செல் பண்ணணுன்றா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இட் ஹேஸ் டு பி சோல்ட் வெரி. ஸோ என்னுடைய முயற்சிகள் அந்த காலத்தில் வந்து ஐ யூஸ் டு ட்ராவல் 15 days டு நார்த் இந்தியா. மாதத்துக்கு 15 days I used to travel and I used to stay there and develop the brand. அந்த டைமில் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி இந்தியா வந்து என்னுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்க, கன்சிஸ்டன்சி பார்க்குறாங்க. இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வராரு, இந்த பிராண்டை வந்து எப்படியோ விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊரெல்லாம் நடக்கிறாரு. ஸோ காஷ்மீருக்கெலாம் வந்து நான் போயிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நக்ஸலட் இருக்கிற ஏரியாக்களில் நான் போயிருக்கேன். டெரரிஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போயிருக்கேன். நிறைய ஷூட் அவுட்ஸ் பார்த்துருக்குறேன். அந்த காலத்துலலாம் ஷூட் அவுட்ஸ் நடக்கும். அதாவது நம்ம போய் சில ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு போய் நிற்கும்பொழுது டக்குன்னு ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இந்த பிராண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய் சில நேரங்களில் ரிக்ஷாவில் போயிட்டு, எனக்கு ஒரு ஹேபிட் இருந்த அந்த காலத்தில் டை போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ ஐ வாஸ் a ரியல் சேல்ஸ்மேன். ஸோ அதனால் வெயிலோ மழையோ நான் வந்து டை கட்டி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஐ யூஸ் டு ட்ராவல் டு ரிக்ஷாஸில் வந்து டையெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு என்னுடைய பிராண்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஊரெல்லாம் விற்றுருக்கேன். அப்போது வந்து ஃப்ரான்ச்சைசி இந்தியா ஹானர்டு மீ இன் 2005 for bringing a South Indian brand to North India. 2005 itself. That was a very very unique. ஏன்னா அந்த காலங்களில் we are fighting against மெக்டானல்ட்ஸ், பெரிய பெரிய பிராண்டோடு நம்ம சண்டை போடும்பொழுது ஒரு ஃப்ரான்ச்சைசி மேனேஜர் யுனீக்காக, அதாவது ஸ்டாண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது they honored me in 2005. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு பாப்புலர் ஆன உடனே சொல்லப்போனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை ஒரு லோக்கலி க்ரோன் பிராண்ட் வந்து வின் பண்ணியிருக்கு. ஒரு கேட் மாதிரியான ஒரு பிராண்ட் அந்த டைமில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற விஷயத்தில் சொல்கிறத விட ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜர் அவார்டு, மேனேஜராக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜராக ஒரு அவார்டு அவங்க மத்தியில் வந்து என்னையும் வந்து ஹானர் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் மை வெரி வெரி டிஃபைனிங் மூமெண்ட். ஏன்னா அந்த காலங்களில் இருக்கிற மேனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா வெரி எஃபிஷியன்ட் அண்ட் வெரி சாலிடாக இருப்பாங்க அவங்கெல்லாம். ஏன்னா அந்த கிளாஸ் அந்த காலத்தில் கிளாஸ் இருந்தது. இந்த காலத்தில் இல்லைன்னு இல்லை, இந்த காலத்தில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்ததுனால
வில் பி லாஸ்ட் இன் தி க்ரௌட். அப்படிப்பட்ட ஒரு இது ரீசெண்டாக வந்து நான் நேச்சுரல்ஸ் ஜாயின் ஆன பிறகு மீண்டும் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுனால ஐ வாஸ் அவார்டட் தி ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொஃபஷனல் ஆஃப் த இயர் வெரி ரீசெண்ட்லி பை ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா. ஸோ ஒரு கண்டினியூட்டி, அதாவது ஒரு 33 இயர்ஸ் நான் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ரான்ச்சைசிங்கில் இருந்ததுனாலையும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இந்தியாவோட பிராண்டோட ஒர்க் பண்ணி பல பிராண்ட்ஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அவங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்ததுனால த ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொஃபஷனல் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. தீஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் அவார்ட்ஸ் ஃபார் மீ. அது இல்லாமல் நிறைய அதர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் மட்டும். ஸோ ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் எஸ்பெஷலி ஸோ நீங்கள் அதனால நிறைய பேரை மென்டார் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த ஜேர்னி வேறு போதா சார்? நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறீங்களா ஃப்ரான்ச்சைசி? ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 40 ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து ஃப்ரான்ச்சைசிங்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ரைஸ் மூலமாக கூட ரீசெண்டாக நம்ம மலேசியா நடந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர் வாட் அ ஃப்ரான்ச்சைசிங் இஸ் டு அபவுட் 80 பீப்புள் அந்த செஷனில் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. தே வர் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லி ஐ எம் கோயிங் டு பி டாக்கிங் இன் மலேசியா டூயிங் அ செஷன் ஆன் ஃப்ரான்ச்சைசிங். 7th of December I'll be doing a one-day program in Kerala. So I actually travel to different parts of the world and do my franchising. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மட்டுமே வச்சுக்காம நிறைய பேருக்கு சொல்லி தரணும். That's very important இல்லைங்களா? கண்டிப்பாக. நமக்கு வந்து தெரிஞ்சதை நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து நாலேஜ் ஷேரிங் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ நம்மளுடைய நாலேஜ். அப்போ எனக்கு எல்லாமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு சலூன் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எவ்வளோ. அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் எனக்கு நல்லா தெரியும். ஃபுட்டோ அல்லது க்ளோதிங்கோ எனக்கு தெரியாது. ஆனால் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓனர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து we can have a P&L account made about it and then அதை வந்து நம்ம ஷேர் பண்ணும்பொழுது அதாவது அந்த ஃப்ரான்ச்சைசி விற்கிறதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் த ஃபினிஷ். ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்லை, அதாவது விற்கிறது மட்டும் ஃப்ரான்ச்சைசிங் இல்லைங்க, சர்வீஸ் டு த ஃப்ரான்ச்சைசி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த பிராண்டு ஃப்ரான்ச்சைசிக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டு இன்னும் அடுத்த லெவலில் போகும். ஃப்ரான்ச்சைசி இஸ் ஆல்சோ அ கஸ்டமர் அப்படின்னு நினைக்கிற பிராண்டு மட்டும்தான் நிலைச்சி நிற்கும். ஃப்ரான்ச்சைசி கஸ்டமர் இல்லை, அவர் இன்வெஸ்டரு, அவரை பார்த்துக்க வேண்டாம், நம்ம வெறும் எண்டு கஸ்டமரை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரான்ச்சைசிங் பண்ணாங்கன்னா அந்த பிராண்ட் சீக்கிரத்தில் விழுந்துடும். இது என்னுடைய ஃபிலாசபி. கீ பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதில். ஏன்னா ஃப்ரான்ச்சைசியை நான் பார்த்துக்கிட்டா தான் அவர் என்னுடைய கஸ்டமர்ஸை பார்த்துப்பார். நான் அவரை பார்க்காம நான் வந்து ஃப்ரான்ச்சைசிஸை மட்டும் எண்டு கஸ்டமரை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கணும். as a mother or as a father, the franchisor is able to actually take care of the franchisee as well as the customer. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். கஸ்டமரை அதிகமாக நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி கொண்டு வரணும். நம்ம ஃப்ரான்ச்சைசி நம்ம டேக் கேர் பண்ணும்பொழுது எல்லாருமே சேர்ந்து ஃப்ரான்ச்சைஸார், ஃப்ரான்ச்சைசி அண்ட் த கஸ்டமர்ஸ் வில் கோ டுகெதர் டு பில்ட் த பிராண்ட். ஸோ அப்படி தான் பிராண்ட்ஸ் ஆர் பில்ட் ஆக்சுவலி இன் த வேர்ல்டு. சூப்பர் சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் ஒரு புக் எழுதிட்டுருக்கதா கேள்விப்பட்டோம், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது எதை பற்றி வரப்போகுது, அதிலிருந்து என்னென்ன நாலேஜ் நாங்கள் எடுத்துக்கலாம்? தேங்க்யூ வெரி மச். நானும் மிஸ்டர் C.K. குமரவேல் சாரும் வந்து ஒரு புக் எழுதியிருக்கோம். விச் வில் பி ரிலீஸ்ட் வெரி ஷார்ட்லி. மேபி ரைஸ் டாவோஸில் கூட இதை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த புக்கு வாங்கி இந்த புக்கினுடைய என்டையர் கான்டென்ட் வில் பி, இந்த புக்கு படித்து முடித்தாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு ஃப்ரான்ச்சைஸ் தேர் பிராண்ட். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் புக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து இட்ஸ் இன் இங்கிலீஷ் ரைட் நவ். இதை தமிழாக்கம் கூட செய்து நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு
it will be useful. கண்டிப்பாக சார். ஒரு 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒருத்தர் அதை பற்றி ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு நாலேஜ் ஒரு பெட்டகமாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. இப்போவே மக்கள் வந்து ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும். ரைஸ்க்கு வரலாம். தி ரைஸுக்கும் உங்களுக்குமான பயணம் மலேசியா சமிட்லேருந்து தொடங்குச்சுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரைஸோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி நான் பல இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்க்கு நான் போயிருக்கேன். ஆனால் ரைஸினுடைய ஒரு எக்ஸைட்டிங் ஃபேஸ் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் அதாவது வெக்கப்படாமல் விசிட்டிங் கார்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நெட்வொர்க்கிங் அதில் வந்து சங்கோச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஐயோ நம்ம கொடுத்தா யாராவது நம்மளை தப்பாக நினைப்பாங்களா அப்படின்றது நம்ம இது பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ லைக் இஸ் அந்த டிரான்ஸ்பரன்சி. ஃபாதர் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க, கார்டை கொடுங்க, நெட்வொர்க் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. வில்லிங்னஸோட பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ரியலி லைக். த செகண்ட் திங் இஸ் ஒரு பிரதர்ஹுட். ரொம்ப அருமையான ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங். இப்போ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம குரூப்பில் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 10 பேர் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வராங்க. நமக்கு தேவையான காரியங்கள் நம்ம குரூப்பில் போடலாம். அதன் மூலமாக நமக்கு பிஸ்னஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கனெக்ஷன்ஸ் கிடைக்குது. எனக்கு இந்த ஐட்டம் தேவைப்படுது, இத்தனை கிலோ வேணும், அல்லது நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் பல கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போகிறதே வந்து த்ரூ ரைஸ் மூலமான கான்டாக்ட்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. ஏனென்றால் இது வந்து ஒரு தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸுடைய ஒரு மகத்தான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மூமெண்ட். அந்த மூமெண்ட்குள்ளே இட்ஸ் அ கிளியர் வின்னர் ஃபார் த பிராண்ட் ஆஸ் வெல் அஸ் த பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் த பிராண்ட். எங்களுடைய பிராண்டு மட்டும் இல்லை, எந்த பிராண்டு வேணுமாலும் இந்த ஒரு நெட்வொர்க். ஏன்னா நமக்குள்ளே தெரியும் இந்த பிராண்ட் எடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் செக் கூட பண்ணிவிட்டு அந்த பிராண்ட் எடுத்துகிட்டு போகிறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ அதனால் ரைஸ் இஸ் a great movement. First I said networking. The second thing I said brotherhood. Third one is connections. So these are the 3 things that I want to tell. And also the fourth one I could say is the great feeling amongst the members. So that's something which I really like about. ரைஸில் நெட்வொர்க்கிங் பற்றி பேசுனீங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு நெட்வொர்க்கிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு டூ பிஸ்னஸ். நம்பர் 1 வந்து நம்ம ஒரு குக்கூனாக இருக்கிறத விட ஒரு தனியாக நான் பிஸ்னஸ் பண்ணுன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பல ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படும் லைஃப்பில். ஸோ ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போயே பார்க்கும்போது ரைஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் இல்லை, ஆனால் பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ எம் ஆக்சுவலி பிளானிங் டு கோ டு மலேசியா. த ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மை மைண்ட் இஸ் கோயட் ட்ராவல்ஸ் விச் இஸ் இன் நம்மளுடைய ரைஸினுடைய ஸ்ரீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி, ஸ்ரீனிவாசன் எனக்கு இந்த மாதிரி போனோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர், யூ ஆர் மை கெஸ்ட், ஐ வில் என்ஷூர் தட் யூ ஆர் ஹாப்பி. இந்த கான்ஃபிடென்ஸில் ஒரு ரைஸ் மெம்பர் பேசும்பொழுது வி ஃபீல் வெரி எக்ஸைட்டட். எனக்கு டென்ஷன் இல்லை ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஸ்ரீனிவாசன் கிட்ட ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி போனோம், டேட் இது எனக்கு ஒரு கோட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கிறதுலே பெஸ்ட் கோட் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமைச்சந்திரன் அவர் வந்து இஸ் அன் அமேசிங் பர்சனாலிட்டி. இப்போது ஜோஸ் சார் எடுத்திங்கன்னா, ஸோ ஒவ்வொரு லீடருமே ரைஸில் வந்து ஒரு கனெக்டட் அண்ட் எக்ஸைட்டிங் what do you call the fascinating people. They actually give their life to rice. And இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய and they all love father and father's energy that goes into the whole thing, you know. It really makes us feel welcomed into the group. And இதன் மூலமாக வர்த்தகம் business is actually flourishing. I know many people are doing business through the rice network, and I'm glad that I'm part of it, and I'm also glad that Naturals is also
embarking on the journey. We are now part of the ரைஸ் கத்தார் மஸ்கட் சம்மிட். அதை பற்றி தான் என்னோட அடுத்த கேள்வி கூட. நீங்கள் மலேசியா சம்மிட்டில் கலந்துட்டு இருந்திருக்கீங்க, இப்போது தி ரைஸ் கல்ஃப் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துக்க போகிறீங்க. 2வது மாநாடு கல்ஃபில் நடக்குது. ஸோ ஹவு எக்ஸைட்டட் யூஆர், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கீங்க இந்த மாநாட்டில் கலந்து? We are very excited. We are also the sponsors of this event. எதுக்காக ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டயஸ்போராக்கு வந்து நம்மளுடைய பிராண்ட் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ through rice the brand is becoming popular. So if யாராவது ஒரு நல்ல brand வச்சுருக்கீங்கன்னா, it's a great opportunity for people to come to know about your brand. Rice is a great platform to actually invest so that consumers will come to know about your brand, and that's exactly what we are trying to do, so that Gulfல இருக்கிற எங்களுடைய franchisees, for example Dubai, Qatar and Muscat and Kuwait, other parts of the places வந்து it's a great platform for us to take our brand into these Middle East countries. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி, நீங்கள் எவ்வளோ பிஸின்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக வந்து உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரைஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சராக இருக்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி சார். தி ரைஸ் நடத்தும் 12வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஒமான் நாட்டின் மஸ்கட் நகரில் நாள் நவம்பர் 24, 25 மற்றும் 26. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். www.tamilrice.org. தொடர்புக்கு 9150060032.